இந்த டெசர்ட்டை பார்க்கும்போது நான் சொல்கிறேன், இந்தியாவில் இல்லாத விஷயமே இயற்கை வேறு எங்கேயும் கொடுக்கல எந்த நாட்டுக்கும். ஏன்னா ஒரு நாட்டில் வந்துட்டு உங்களுக்கு டெசர்ட் இருந்ததுன்னா அந்த நாட்டில் உங்களுக்கு ஒரு மலை இருக்காது, மவுண்டன் இருக்காது, இல்லை ஒரு ரிவர் இருக்காது. ரிவர் இருந்ததுனாக்கா டெசர்ட் இருக்காது. இது மாதிரி டெசர்ட் இருக்குது, ரிவர் இருக்குதுனாக்கா அங்கே ஓஷன் கடல் இருக்காது. ஆனால் இந்தியாவை எடுத்து பாருங்க, இந்தியாவில் உலகத்தில் இருக்கிற டாப் 5 உங்களுக்கு ஹாட் டெசர்ட், அதாவது வறண்ட பாலைவனம், ட்ரை டெசர்ட், பனிப்பாலைவனத்தை விட்டுருங்க, வறண்ட பாலைவனம். உலகத்தில் இருக்கிற டாப் 5 ஹாட் டெசர்ட் நீங்கள் எடுத்து பாருங்க, அதில் ஒன்று தார் டெசர்ட்டாக இருக்கும். உலகத்தில் இருக்கிற டாப் 5 மவுண்டன் எடுத்து பாருங்க, அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஹிமாலயாஸில் உங்களுக்கு எவரெஸ்ட்டுக்கு அப்புறம் K2க்கு அப்புறம் கஞ்சன்ஜங்கா இந்தியாவில் இருக்கிறதா இருக்கும். அதுக்கு அடுத்து இருக்கும் லாங்கஸ்ட் ஒரு 5-10 ரிவர்ஸ் எடுத்து பாருங்க, மிசோரி, மிசிசிபி, நைலு, அமேசான் எல்லாம் போயிட்டு அதுலேயும் பார்த்தா டாப் 5ல உங்களுக்கு நம்மளது இருக்கும். ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட சிந்து இருக்கும், காங்கஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். அது இல்லாமல் டாப் 5 ஓஷன் எடுத்து பாருங்க வேர்ல்டில், அதில் பார்த்தா ஆர்டிக், பசிபிக் ஓஷன் அப்படி இருக்கும்போது பார்த்தா இங்கே பார்த்தா இந்தியன் ஓஷன் அப்படின்னு இந்து மகா பெருங்கடல் இருக்கும். ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ சுவிட்சர்லாந்துக்கு போனோம்னா ஒரு பேச்சுக்கு அங்கே மலை பெருசாக இருக்கும், மேபி ரிவர் பெரிய ரிவர் இல்லாமல் இருக்கலாம், மலையும் இருக்கும் ரிவரும் இருக்கும், ஆனால் அங்கே பாலைவனம் இருக்கிற சான்ஸ் இல்லாமல் இருக்கலாம் ஒரு பேச்சுக்கு. இல்லை ஒரு சில இடத்துல இப்போ அரேபியன் டெசர்ட் அப்படின்னாக்கா அங்கே பாலைவனம் இருக்கும், மேபி அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்னோ மவுண்டன் இல்லாமல் இருக்கலாம். அது மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் ஒன்று இல்லாமல் இருக்கும் அப்படி. ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டாப் 5 அப்படின்னு உலகத்தில் இருக்கிற டாப் 5 போட்டால் எல்லா டாப் 5லையும் இது ஒன்று நம்மகிட்ட இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த இயற்கை வளம் நம்மகிட்ட கடவுள் கொடுத்த கிஃப்ட், அதனுடைய அருமை நம்ம ரொம்ப பற்றி தெரியல. அதுக்காக நான் சொல்ல வந்தேன்.